இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 25ஆம் தேதி 2026 திங்கட்கிழமை. பராபவருடம் வைகாசி மாதம் 11ஆம் திருநாள். மிக முக்கியமான நட்சத்திரங்களில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, தசமி திதி. அதுலேயும் இன்றைய நாள் மகர ராசி அல்லது மகர லக்னம், அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். பொதுவாகவே சந்திராஷ்டமம் என்பது சராசரியாக 2 மணி நேரம் தான் வேலை செய்யும். ஆக்சுவலாகவே அதுக்கு மேலே சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் இருக்காது. ஹோல் டே சந்திராஷ்டமம், ஒரு நாள் முழுக்க நீங்கள் சந்திராஷ்டமம்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது சம்டைம்ஸ் மத்தியானம் சாப்பிடும்போது பாஸ் ஆகும், சம்டைம்ஸ் நைட்டு டிஸ்டர்ப் ஆகும் தூக்கம். இந்த மாதிரி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் அது வேலை செய்யும். பெருசாக சந்திராஷ்டமத்துக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது. அது எல்லாரும் சொல்லி அப்படி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு, அவ்வளோதான். சந்திராஷ்டமத்தன்னைக்கு பொதுவாக பால் பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பால், தயிர், மோர், அதே மாதிரி மனசை திருப்திப்படுத்தக்கூடிய, மனசை ஒரு பவர் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும்போது வெல்லம் சாப்பிட்றது, இது பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக மனசு சரியாயிடும், நீங்களும் நல்லா இருப்பீங்க. மேஷ ராசி இல்லை மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் பசங்க நன்னா இருக்கக்கூடிய நாள், பசங்கனால நல்ல பெயர் வாங்கக்கூடிய நாள், பசங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். என்னதான் அவங்க சந்தோஷப்பட்டாலும் உங்கள் மனசில் மட்டும் ஏதோ ஒரு குறை இன்றைய நாள் இருந்துகிட்டே இருக்கும். விநாயகரை வழிபாடு பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு சில மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. பெண்களுக்கு ராஜ கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் என்றால் 4ஆம் இடம். அது காலபுருஷனுக்கு 5ஆம் வீடாக இருப்பது. ஆல்ரெடி அந்த இடத்துல சந்திரன் கேது சஞ்சாரம் இருப்பதினால் பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான வஸ்துக்களில் ஏதாவது பழுது நீக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ் சொந்த பந்தங்களிடையே ஏதாவது ஒரு மன வருத்தம், கொஞ்சம் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களோ செய்யக்கூடிய விஷயங்களோ ஏதோ ஒரு திருப்தி இல்லாத தன்மையை கொடுக்கும், ஒரு வருத்தத்தை கொடுக்கும். அதை பற்றி இன்றைய நாள் பேசி அதை சரி பண்ணக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. வீட்டில் இன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு தங்காமல் முழுக்க வெளியே ட்ராவல் இருப்பீங்க. வேலையின் பழு சத்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு வரும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுடைய சூக்ஷமம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஹேரம்ப கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு டவுட்டு, ஒரு சந்தேகம். இந்த வண்டி நேராக போகுது, ஒருவேளை அந்த இடத்துல தோண்டி போட்டிருந்தாங்கன்னா லெஃப்ட்டு போகணுமா ரைட்டு போகணுமா, இனி அந்த இடத்துக்கு போயிருக்கவே மாட்டோம், ஆனால் உங்களுக்கு உடனே இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அங்கே தோண்டி போட்டிருப்பாங்க, இந்த வண்டி கொண்டு போய் எப்படி நிறுத்துறது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குமே சந்தேகங்களோடு தான் இன்றைய நாள் எல்லாரையுமே நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாரையுமே அணுகுவீங்க. ஒரு விதத்தில் இது நல்லதுன்னாலும் இன்னொரு விதத்தில் இது கெட்டது. ஏன்னா பார்க்குறவங்க நமக்கு எதாவது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது போல் இருக்கு அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த விஷயம் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், தெய்வ சங்கல்பம் காத்தாலேயே நீங்கள் சுவாமிக்கு தரிசனம் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, எல்லா விஷயங்களும் கரெக்டாக நடக்கும். மெயினாக சித்தி அல்லது இளைய சகோதரி இவங்களுடைய பேச்சுவார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சுவார்த்தைகள் இனிமை தேவை. டக்குன்னு யாரையும் உதாசீனப்படுத்தி பேசிடக்கூடாது. டக்குன்னு ஒரு செகண்ட் மனசை நோகிற மாதிரி யாருக்காவது பேசிட்டீங்கன்னு வைங்க, இன்றைய நாள் ரொம்ப அவங்க மனசை புண்படும். ஏன்னு சொல்கிறேன்னா, கடகத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் கேது சேர்வது குடும்பத்தில் பிளவுகளை உண்டாக்கும். பேச்சில் மிக கவனமாக இருக்கணும். திரிகோணத்திலே செவ்வாய் இருக்குது. கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களை விட்டு கொடுத்து போகணும். பெண்களாக இருந்தீங்கன்னா சண்டை போடுறது இன்றைய நாள் முற்றிலும் தவிர்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. இன்றைய நாள் ஒரு சில பேருக்கு லைட்டாக கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள், ஒரு சில பேருக்கு லைட்டாக தலைவலி, இந்த மாதிரி விஷயங்கள் போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே சந்திரன் கேது இணைவு பொதுவாகவே எல்லா விதமான கவலைகளும் உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை மனப்பான்மையை கொடுக்கும். உண்மையாக அப்படி கிடையாது. இல்லாத விஷயத்தை கூட இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. கேது என்பது வரலாம், வராது அப்படின்னு கூட சொல்லலாம். வராமல் இருக்கிறது நீங்கள் வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. யாருக்கோ எதாவது நடந்திருக்கும், அதை பார்த்து எனக்கும் அப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு கவலை. கூட வேலை செஞ்சிட்ருப்பார், அவர் பிளட் டெஸ்ட் எடுத்தால் அவருக்கு ஹை பிபின்னு வரும். ஐயோ எனக்குமே பிபியா அப்படின்னு சொல்லி உடனே நீங்களும் டெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கவலை, மன பிராந்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள்.
ஸோ இந்த மாதிரி நாட்கள் என்ன பண்ணும், தியானம் செய்வது. தியானம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுவாசத்தை நம்ம உள்ளே எடுத்துன்னு போய் ஒரு 45 செகண்ட் 50 செகண்ட் உள்ளே வச்சு அந்த கெட்ட விஷயங்களை நினச்சி வெளியே விட்டோன்னா அது கம்ப்ளீட்டாக ஜீரணமாகி அந்த கெட்ட விஷயங்களெல்லாம் வெளியே வரும். அப்போ தியானம் செய்ய செய்ய உங்கள் மனசுக்குள்ளக்கூடிய மனசுக்குள்ளக்கூடிய அந்த பயம்ங்கிறது நிவர்த்தி ஆகும். இது எல்லாருமே பண்ணணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய உடல்நிலைகளில் சற்று கவனம் அக்கறை தேவைப்படக்கூடிய நாள். முடி நிறைய உதிருதுன்னு உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது அடுத்த மாதத்துலேருந்து நல்லா இருந்துடும். இந்த மாதம் வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். கோச்சார பலன்கள் இப்படி பண்ணுது, அவ்வளோதான். சில விஷயங்கள் தாமதங்களில் நடக்கும். தாமதமானால் அது தோற்றுரும்னு அர்த்தம் கிடையாது. தாமதமாச்சுன்னா அது நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. தாமதமானாலும் நடக்கும்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. அது 4 மணிக்கு அப்புறம் நல்லாயிருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக பசங்களை பற்றி ஏதோ ஒரு கவலை இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். பசங்களுக்கு மாற்றி மாற்றி உடல்நிலைகள் பாதிப்பு வந்துட்டுருக்கு. ஏதோ ஒரு கவலை, அவசியமே இல்லாத டென்ஷன், இது நடக்குமா அது நடக்குமாங்கிற கவலை, என் பையன் கரெக்டாக பாஸ் பண்ணிடணுமே, இந்த மாதிரிலாம் ஒரு கவலை நின்றுருக்கும். பெருசாக நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருந்தாவே சரி. இரவு நேரத்தில் உணவை தவிர்ப்பது, கரெக்டான மீடியமாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அஜீரண கோளாறுகளால் சில பாதிப்புகள் கொடுக்கும். இன்றைய நாள் வரவேண்டிய முக்கியமான தகவல் தட்டி போகும், இல்லை தள்ளி போகக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. பார்த்த சாரதியை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள். ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா ரொம்ப முக்கியமான நட்பு பிரிதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சின்ன விரிசல், ஒரு சின்ன மன வருத்தம். அது யாரோ ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அதை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்க. நீ தானே ஃபஸ்ட்டு சொல்லணும். அது எப்படி மற்றவங்க சொல்கிற வரைக்கும் நீ பொறுமையாக இருக்க, ஏன் சொல்லலை என்கிட்டன்னு சொல்லி ஒரு அன்புக்குரிய ஒரு ஆதிக்கம் அப்படின்னு சொல்லலாம். அது இன்றைய நாள் நடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் நண்பர்கிட்ட ஏதாவது பணம் வாங்கியிருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைய நாள் அதை பற்றி பேசி எப்படியாவது முடிச்சிடுங்க, இல்லை திருப்பி கொடுத்துருங்க முடிஞ்சதுங்கிற பட்சத்தில். அது உங்களுக்கு நன்மையே செய்யும். மற்றபடி இன்றைய நாள் ஓவராலாக நல்லாயிருக்கு. பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாகவும் அதிகப்படியான டென்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏற்றங்கள் நிறைய இருக்கப்பெறக்கூடிய நாள். நிறைய ஏற்றங்கள் இருக்கும், நிறைய சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத ஒரு துக்கம் கிளியர் ஆகும். ரொம்ப நாளாக இழுத்துன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இன்றைய நாள் முடிவுக்கு வரும். கேஸ்லாம் போடிட்டு இருந்ததுன்னா இன்றைய நாள் அதுக்கான ஒரு தீர்வு காணக்கூடிய நாளாகவும், ஒரு நல்ல ஐடியா கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கப்படுறது. ருத்ரன் வழிபாடு பண்ணுங்கள். மெயினாக ஆண்களுக்கு ஒரு பெரிய ஒரு வருமானம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய நாள். வெள்ளை நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் கேது, பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய். பசங்களுடைய ஹெல்த் மெயினாக பார்த்துக்கணும். யாராவது லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா தயவுசெய்து பத்திரங்களை கரெக்டாக பார்த்துக்கொள்வது. அதேமாதிரி லேண்டு வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்கன்னா அந்த ஓனருடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேவா, அதெல்லாம் முன்னாடியே பேப்பரில் கிளியராக இருக்கா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்வது நல்லது. நிலப்புறன்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கொக்கே சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசியமே இல்லாத விஷயத்த, பழைய விஷயத்த நோண்டி சண்டை போடுற மாதிரி இருக்கக்கூடிய நாள். அது யார்கிட்ட, பையனுக்கும் உங்களுக்கும் நடக்கும். ரத்த பந்த உறவுகளில் அப்பா இருந்தார்னா அவருக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். ஒரு சில பேருக்கு ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெயின் ஆகிறதுனால கொஞ்சம் பேக் பெயின்லாம் வரலாம். இந்த மாதிரி நாட்களில் இதை அவாய்ட் பண்ணால் போகிறோம்னு நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ரிசர்ச்சில் இருக்கிறவங்க, R&Dயில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இன்றைய நாளை விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும். அருமையான நாளாக நாளைய தினம் மாறும். அது வரைக்கும் இந்த கஷ்டம் அதுதான் இருக்கும். சிவபெருமானை போய் மனசார பார்த்துட்டு வாங்க, நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும். ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாள். மற்றவர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள், உங்கள் வீட்டுக்குள்ளே நடந்திருக்கக்கூடிய குழப்பங்கள், அது தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும்னு சொல்லலாம். எதையாக இருந்தாலும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். அவசியம் இல்லாத டென்ஷனை இந்த நாள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்பது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. வியாபாரத்தில் நுணுக்கம் கற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் பெண்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வேறு மொழி, வேறு ஜாதியினர் மூலியமாக அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய கிளாஸான நாள்.
இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கும்பகோணம் வியாசராஜ மடத்தில் இருக்கக்கூடிய மகானை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் பிங்க் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உபாதைகள், தேவையில்லாத மன கஷ்டங்கள், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ், மருந்து போய் சரியாக வேலை செய்யாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஒரு சில பேருக்கு இந்த அலர்ஜி, இதை மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கூட இருக்கக்கூடிய நபர்களை டவுட் பண்ணக்கூடிய, அதாவது சந்தேகிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. உங்கள் சந்தேகம் சரியாக கூட இருக்கலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகென்பத ராமதூத கிருபா சிந்து மத்காரியம் சாதய பிரபு. இதை மட்டும் நீங்கள் சொல்லி வணங்குங்க. நிறைய பிரச்சனைகள் இன்றைய நாள் நல்லபடியாக முடியும். தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கக்கூடிய பொதுவான நாளாக இருக்கப்படுது. ஆரஞ்சு நிறத்தை யூஸ் பண்ணுங்கள். இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்குன்னா, எல்லாருமே ஓரளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக தான் இன்றைய நாள் இருக்கப்படுது. ஆனால் எல்லாருக்குமே மனசாந்தி, திருப்தி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும், எல்லாருமே நன்னா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.